வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு எந்த நேரமும் அலர்ட்டா இருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்மளோட வளர்ச்சியில ரொம்ப ஆக்கமா இருக்காங்க, நம்ம முன்னேறதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க அப்படின்னு கொஞ்சம் அகந்தையில இருக்காதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேரு நம்மளை மேலே ஏற விட்டு ஏனிய புடுங்குற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே நாம மேலே ஏறத பார்த்து கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே எப்படா கீழே விழுவீங்க அதை பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் தான் இருக்கே தவிர, எல்லாருமே நம்மளை மேலே ஏற விட்டு அதை பார்த்து ரசிச்சு கை தட்டுறவங்க இங்க நிறைய பேர் கிடையாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, தூரத்துல இருக்கிறவங்களுடைய அந்த திறமைய பாராட்டி பெருமையா பேசுவாங்க. ஏன் நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்கிறவங்கள கூட எடுத்துக்கோங்களேன், தூரத்துல இருக்கிறவங்களுடைய திறமைய பாராட்டுவாங்க. நம்மளோட திறமைய பார்த்தா அட்லீஸ்ட் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. இது நிறைய பேருடைய இயல்பான ஒரு கேரக்டர் தான். ஸோ அதை நம்ம மாத்திக்க முடியாது. அவங்க நம்மள புகழணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கவும் முடியாதுங்க. ஏன்னா சில பேருக்கு நம்மளுடைய வளர்ச்சியை ஏத்துக்கவே முடியாதுங்க. நீங்க என்னதான் சூப்பரா பிரமாதமா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாலும் இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏதோ சும்மா ஒரு லக்கில் வந்தது, இது ஒரு அதிர்ஷ்டத்தினால கிடைச்ச ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு பெருசா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே டாமினேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன், வாழ்க்கையில நம்மளுக்கு வர எல்லா ஒரு சூழ்நிலையிலையும் எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம கத்துக்கணுங்க. அது ஒரு விஷயம் நம்மளுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த திமிரு, அந்த கெத்து நமக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில நம்மளை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. நம்ம பக்கத்துல கூட நின்று நம்மளை தள்ளி விடணும்னு நினைப்பு கூட இருக்காது. அதே மாதிரி யாராவது உங்களை கீழே தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தள்ளி விட்டா கிடையாது, தள்ளி விடணுங்கிற நினைப்பு கூட அவங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வரக்கூடாத இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்நேரமும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னு தேவையில்லாத அந்த சிந்தனைகள் எல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருங்க. அப்படி இருந்தாவே நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் சாமர்த்தியம், நிறைய பொய், கொஞ்சோண்டு உண்மை, இப்படியெல்லாம் இருந்தாதான் நல்லவங்கிற பேரை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. உண்மை, நேர்மை, நியாயம், நீதினு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பொழைக்க தெரியாதவங்க அப்படின்னு ஒதுக்கி தள்ளுற உலகம்தான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஏன்னா இது கலிகாலங்க. ஸோ அதுக்காக நீங்க உண்மையா நேர்மையா இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க. எல்லார்கிட்டையும் நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க முட்டாள் தாங்க. உங்ககிட்ட யாரு உண்மையா இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க உண்மையா இருங்க, அது தப்பு கிடையாது. நம்ம எல்லார்கிட்டையும் உண்மையா இருந்தோம்னா அவங்களும் நம்ம கிட்ட உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்னத்துக்கு அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நாம சைவம் மட்டுமே சாப்பிட்றதுனால சிங்கம் புலிலாம் நம்ம காட்டுக்குள்ள போனோம்னா நம்மளை கடிக்காம பாவம் பார்த்து விட்டுருன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு சமம். ஸோ அதனால தான் சொல்றேன், உங்ககிட்ட உண்மையா இருக்கிறவங்களுக்கு நீங்க உயிரை கூட கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனா உண்மையா இல்லாத ஒருத்தர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பக்கம் பக்கமா நீங்க சொல்றது உங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். இதுக்கு மேல அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இங்க பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாரி, பணம் இருந்துச்சுன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட யாரோ ஒருத்தரோட பேரை சொல்லி நம்ம கிட்ட நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு நம்மளை அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. சாரி, அவங்கள நம்ம கிட்ட பெருந்தன்மையா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தமாவே இருந்தாலும் சரிங்க, நம்மளை யாருன்னே தெரியாத மாதிரி ஒதுக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகங்க. ஸோ உறவுகள், நட்பு வட்டாரங்கள், இவங்களை எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வைக்கிறீங்களோ
அட் த சேம் டைம் உங்களுக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. அதே மாதிரி சம்பாதிச்ச பணத்தை தயவு செஞ்சு கண்மூடித்தனமாக செலவு பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த சேவிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாளைக்கு உங்களை மற்றவங்க முன்னால் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம கையேந்தி நிற்காம நீங்கள் சுயமரியாதையோடு வாழ்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகை செய்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பணம் தான் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. வாழ்க்கை பாடத்தை நாம் எங்கேயும் தேடி போயெல்லாம் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நம்மளை சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா சில மனுஷங்க, அவங்களே தரமான வாழ்க்கை பாடத்தை சில நேரத்தில் நம்மளுக்கு சூப்பராக கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்காக யார்கிட்டையும் எங்கேயும் போய் கற்றுக்கணும்னு நீங்கள் அவசியமே கிடையாது. நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்பட்டமாக சொல்லி கொடுத்துரும். வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத படம் போட்டு காமிச்ச மாதிரி நம்மளுக்கு விளக்கமாக சொல்லிட்டு போயிடும். அதனால நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு நினச்சி புலம்புறதுக்காக நடக்கிறதே கிடையாதுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் பொறாம பிடிச்சவங்க சுயநலவாதி அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கிறதுக்காகத்தான் சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அதனால நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிட்டு கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையை பாசிட்டிவாக கொண்டு போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. வாழ்க்கையில் என்னைக்குமே கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷங்களை மதிக்கிறதுக்கு சில பேர் பழகிக்கிறதே கிடையாதுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணுக்கே தெரியாம கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அது தப்பு கிடையாதுங்க. அட் த சேம் டைம் நமக்கு முன்னால இருக்கிற மனுஷங்களை மதிக்க கத்துக்கோங்க. ஸோ மனுஷங்களை மதிக்காம கண்ணுக்கே தெரியாம கடவுளை மதிச்சு நம்ம எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குறது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஆள் பார்த்து கூலி கொடுக்குறவன் மனுஷன், செய்கிற வேலைகள்லாம் கூலி கொடுக்குறவன் மனுஷன். ஆனால் நாம் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் சரியான நேரத்தில் பர்ஃபெக்டாக கூலி கொடுக்குறவன் தான் கடவுள். அதனால் நாம் இன்னைக்கு ஆடுற ஆட்டம் யாருக்கும் தெரியாது. நாம் பேசுகிற பொய்யா இருக்கட்டும், அடுத்தவங்களை ஏமாத்துறது, துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் யாருக்கும் தெரியல அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. கடவுள் ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நமக்கான கூலியை எப்போ கொடுக்கணுமோ சரியான நேரத்தில் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. அதனால தான் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயத்த நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. கடைசியில் அல்லல் பட வேண்டியது, அவதிப்பட வேண்டியது நீங்கள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த சூழ்நிலையும் சரிங்க, கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல, அந்த கஷ்டத்தில் வேற யாரோ ஒருத்தவங்க மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சே தீரும். அது நாம் செய்கிற அந்த புண்ணியத்தை பொறுத்து இருக்குதுங்க. அதனால் மறைக்காமல் உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை அடுத்தவங்களுக்கு பண்ணுங்க. அது பல மடங்காக பெருகி கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்தே தீருங்க. என்றைக்குமே முதல் முறையாக நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிட்டோமே, விழுந்து போயிட்டோமே அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இந்த இடத்துல நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. ஏன்னா முதல் தடவை கீழே விழுந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளால் சைக்கிள் கூட ஓட்டி கற்றுக்கிட்டு இருந்திருக்க முடியாதுங்க. நீச்சல் அடிக்கிறதுக்கு நம்ம அப்படியே கிணத்துல குதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பயத்திலேயே தள்ளாடிக்கிட்டு இந்த மாதிரி சொர குடுக்கையே கட்டிக்கிட்டு நம்ம நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நம்மளால் கற்றுக்கவே முடியாது. ஒரு தடவை பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக இறங்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு தேவை துணிச்சல் மட்டும்தாங்க. எப்போ நீங்கள் இல்லாத இடத்துல உங்களை பற்றி நல்ல விதமாக சில பேர் பேசுகிறாங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இங்கே சில பேர் இருக்காங்க, நம்ம முன்னால் நம்மளை ஆஹா ஓகோன்னு புகழ்ந்து பேசுவாங்க, ஆனால் நாம் இல்லாத நேரத்தில் நம்மளை கழுவி ஊற்றுவாங்க அடுத்தவங்க முன்னால். ஸோ என்னைக்கு நாம் இல்லாத இடத்துல நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறாங்களோ அன்னைக்கு தான் நல்ல உள்ளங்களை நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் இல்லாத நேரத்தில் நம்மளை பற்றி எல்லாரும் நல்ல விதமாகவே பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறதும் நம்மளுடைய தப்பு தான். ஸோ நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நல்ல உள்ளங்கள். ஆனால் நம்மளை பற்றி கண்டபடி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை பத்தி பொறாமையில பேசக்கூடிய மனுஷங்க உங்களை சுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கண்ணுக்கு முன்னால பேசுறதுக்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, அடுத்தவங்க கிட்ட உங்களை பத்தி அப்பட்டமா பொய் பேசக்கூடிய மனுஷங்க அவங்க அப்படின்னு அவங்கள நீங்க ஓரம் கட்டுறது தான் உங்களுக்கு நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில என்னால எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த திமிர் இருக்கு பாத்தீங்களா, அது இருந்துட்டாவே போதுங்க. எத்தனை பேர் உங்களை அழிக்கிறதுக்கு வந்தாலும் யாராலையும் உங்களை கீழே தள்ளவே முடியாது. வாழ்க்கையில உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தராலும் முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏழை பணக்காரனா மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள ஒருத்தரையும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு பணக்காரன் ஏழையா மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்கள கண்ணு தெரியாதுங்க. ஆக மொத்தம் இந்த உலகத்துல நாம கொஞ்சம் கௌரவமாவும் சந்தோஷமாவும் வாழணும்னா பணமும் தேவை அப்படிங்கிறத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. பணம் மட்டும்தான் தேவையா அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. கண்டிப்பா பணமும் தேவை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே இந்த உலகத்துல ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்னப்பா ஜாலியா இருக்கான், வாழ்க்கை அப்படி என்ஜாய் பண்றான், அவனுக்கு என்ன இல்லை, அவ்வளோ அழகா வாழ்க்கையை சூப்பரா என்ஜாய் பண்றான் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா நாம தோத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கெல்லாம் நல்லா வேணும், எனக்கு அப்பவே தெரியும் இவன் தோத்து போயிடுவான் அப்படின்னு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வாழ்ந்தாலும் இந்த உலகம் உங்களை பத்தி பேசும், நீங்க தாழ்ந்தாலும் உங்களை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க வாழ்க்கைய நீங்க கரெக்டா ரன் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. எதை பத்தியும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இங்க ஒரு சிலருடைய தப்ப கூட நம்ம மன்னிச்சிடலாங்க, ஆனா அந்த தப்பை நியாயப்படுத்துற மாதிரி ஒரு நடிப்பாங்க பாருங்க, ஒரு நடிப்பு, அந்த நடிப்பை தான் நம்மளால ஜீரணிச்சிக்கவே முடியாதுங்க. இதெல்லாம் சில பேருடைய எப்படி சொல்றது, அவங்களுக்கே இருக்கக்கூடிய இயல்பான ஒரு கேரக்டர். அதை மாற்றணும்னு நினைக்காதீங்க. அவங்கள தேவையில்லாத போய் நீங்கள் சீண்டாதீங்க. அவங்க நடிக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா சில பேரெல்லாம் நம்ம திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால அந்த விஷயத்தை கைவிட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த உலகத்தில் ஊக்கப்படுத்தினதுனால உயர்ந்தவங்களை விட உதாசீனப்படுத்தினவங்களால உயர்ந்தவங்க தான் அதிக பேர் இருக்காங்க. உங்களை ஒருத்தவங்க உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னா ப்ளீஸ் கவலையே படாதீங்க. நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு, மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்க போறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஏன்னா நாம சும்மாவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரும் நம்மளை பத்தி புகழ்ந்து பேச மாட்டாங்க, நம்மளை பெருசா ஒன்றும் எப்படி சொல்றது உயர்த்த மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல நம்மளை ஏதோ ஒன்று சீண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தோணும், கோவப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா இவன் முன்னாடியெல்லாம் வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி நம்மளுக்கு அப்பதாங்க வரும். அந்த வெறி இருந்துச்சுனாவே வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நான் நம்புறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.